ஆர்ஐஎஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இணைந்து வழங்குவோர் ஹெர்பாலயா டைபட்டோ ரைஸ், நிசர்காலயா ரூட் ஹேர் ஆயில் மற்றும் ஷாம்பு. இன்னைக்கு நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பேசுபடு பொருள் என்பது சமூக பொருளாதார சாதிய கணக்கெடுப்புகள். அதுதான் நம்ம இன்னைக்கு விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மேடைகளில் பேசுகிற போது இந்தியா ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, இந்தியா வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த வளர்ச்சிக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம் அப்படின்லாம் அரசியல் மேடைகளில் பேசுவாங்க. அந்த தர்க்கம் அங்கீகரிக்கப்பட வேண்டியதான், அதை ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்தியாவினுடைய உண்மையான முகத்தை சில புள்ளி விவரங்கள் நமக்கு தெரியப்படுத்தும். அப்படி பார்க்கிறப்ப இந்த புள்ளி விவரம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு, சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு சுதந்திர இந்தியாவினுடைய உண்மையான முகத்தை இந்த புள்ளி விவரங்கள் காட்டியிருக்கிறது. அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் படிக்கிற போது இந்தியா இரண்டு இந்தியாவாக இருக்கிறது. ஒன்று பணக்காரர்களுக்கான இந்தியா, இன்னொன்று ஏழைகளுக்கான இந்தியா. என்ன நடந்தது? இவ்வளவு பெரிய ஒரு தேசத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு, இத்தனை ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஏழைகள் ஏன் இன்னும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள்? ஏன் அவர்களினுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை? இது பற்றியெல்லாம் ஒரு ஆழமான விவாதத்தை நடத்தப் போகிறோம். இது பற்றி விவாதிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு அருணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்ததாக பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே அவர்கள் வந்திருக்கிறாங்க. அரங்கத்திற்கு வந்திருக்கிற ரெண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மோடு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட, இதனுடைய பார்வையை இன்னும் கொஞ்சம் நகர்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக திரு அருணன் அவர்களைப் போலவே இன்னொரு புறம் தமாக திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் வந்திருக்கிறார். அவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சற்று நேரத்தில் விவசாயிகள் சங்கம் சார்பாக திரு நல்லசாமி அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார். நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இந்த கணக்கெடுப்புகள், சமூக பொருளாதார கணக்கெடுப்புகள் இந்தியாவை எப்படி படம் பிடித்திருக்கின்றன பேசலாம். இந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு புள்ளி விவரம் சில உண்மைகளை சொல்லுகிறது. அரசியல்வாதிகள் பல நேரங்களில் சொல்லாத உண்மைகளை கூட புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுகிறது. முதல்ல புள்ளி விவரங்கள் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப எண்ணிக்கையால் போட்டு குழப்பிட வேண்டாம். நானும் ரொம்ப நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி மக்களையும் குழப்ப போறதில்லை. ஆனால் திரு அருணன், இந்த புள்ளி விவரத்தின் மூலமாக சுதந்திரத்திற்கு பிறகு நீங்கள் இந்தியாவை பார்த்துட்டே வரீங்க, எந்த மாதிரியான சித்திரத்தை இந்த புள்ளி விவரங்கள் இந்தியாவை பற்றிய சித்திரத்தை வழங்கியிருக்கிறது? நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல 1934க்கு பிறகு சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ தான் ஒரு விரிவான சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு என்பது நடந்திருக்கிறது. அது ஒரு வினோதமான விஷயம். நான் ஆரம்பத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன், ஏன்னா உங்கள் வாரத்தில் அது வருது என்னமோ. இப்போ கிராமப்புற வாழ்வு பற்றி அந்த கணக்கெடுப்பு விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பட் சாதி பற்றிய அந்த கணக்கெடுப்பு விவரம் சொல்லப்படலை. ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு சொன்னவங்க அதை மட்டும் நாடாளுமன்றத்தில் தான் சமர்ப்பிப்போங்கிறாங்க. அது ரொம்ப வினோதமாக படுது. அது இருக்கட்டும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு காலத்திற்கு பிறகு இந்த கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது. சரியா குறிப்பிட்டது போல இந்தியாவினுடைய உண்மை முகத்தை இந்த கணக்கெடுப்பு காட்டுவது போல படுகிறது. இது பற்றிய விளக்கங்கள் எல்லாம் பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே போல் சமூக வலைத்தளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அநேகமாக பல பொருளாதார வல்லுநர்களும் இந்த டேட்டா, இந்த புள்ளி விவரங்கள் தருகிற அதனுடைய சாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் சேர்த்து சொல்லப்படுது. ஏன் அது நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன்னா, என்ன நிலைமை என்றால், கிட்டத்தட்ட பாதி பேர், அதாவது கிராமப்புறத்தில் உள்ள குடும்பதாரர்கள், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படிங்கிறத நான் தமிழில் குடும்பதாரர்கள்ங்கிறேன், அல்லது குடும்பங்கள் என்று நம்ம எளிமையாக சொல்லலாம். கிராமப்புறங்களில் உள்ள கிட்டத்தட்ட பாதி குடும்பங்கள் வறுமையில் வாடுகிறார்கள். ஒன்று. அதுக்கு என்ன அவங்க தெளிவானா, பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட 59% பேருக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை, வேலை இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு இடுகுறியாக நம்ம ஒவ்வொரு கட்டமாக நான் அதை நகர்த்த போகிறேன். ஆனால் இந்தியாவை பற்றிய சித்திரமாக உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இந்த புள்ளி விவரங்கள் எப்படிப்பட்ட இந்தியாவை உங்கள் கண்முன் நிறுத்துகிறது? அதாவது இது வளமான பூமி, ஆனால் வறுமையிலே வாடுகிற மக்களை கொண்ட பூமியா இருக்கு. இந்தியா செழிப்பானது பூகோள ரீதியாக, இந்திய மக்கள் செழிப்பாக இல்லை ஒட்டுமொத்தமாக என்பதைத்தான் இந்த கணக்கெடுப்பு காட்டுகிறது. திரு அருண்குமார் தவே, ஒரு பொருளாதார நிபுணராக
நம்ம வந்து உலகமயமாதல் பற்றியெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது. அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்லாம் நிறைய இருக்குது. நான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்த போகிறேன். ஏன்னா நிறைய பொருளாதார நிபுணர்கள் உலகமயமாதல், தாராளமயமாதல், இதனால தான் செழிப்பு வரும் அப்படின்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதே பொருளாதார நிபுணர்கள் திரு அருணன் குறிப்பிட்டதை போல இந்த புள்ளி விவரத்தையும் ஒத்துக்கொள்கிறார்கள். நான் அந்த விவாதத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் பார்க்கிற போது உங்கள் கண்முன் தோன்றுகிற இந்தியா எப்படிப்பட்ட இந்தியா? 1947 40% இருந்த ஏழ்மை நிலை 2015 20% குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா 20% பாதினா குறைஞ்சிருக்குன்னு சதவீதத்தில் சொல்லலாம். ஆனால் 47 40 கோடி பேரில் 40%னா 16 கோடி பேர் ஏழ்மையில் இருந்தாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு 120 கோடி பேர்ல 20% பேர் ஏழ்மையில இருக்காங்கன்னாக்கா 24 கோடி பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். 8 கோடி பேர் ஜாஸ்தி தான் இருக்காங்க. நான் ஏழ்மையை பற்றி பேசுவதற்கு முன்னாடி கிராமங்களுக்காக சொல்றேன். பர்சன்டேஜ்ன்ற ஒரு பாயிண்ட சொல்றேன். பர்சன்டேஜ்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது என்னன்னாக்கா பர்சன்டேஜ் வைஸ் மட்டுமே அப்படியே we should not be carried awayங்கிறத சொல்றேன். ரியாலிட்டிங்கிறது ஒண்ணு நான் புரிகிறது. ஏன்னா பொதுவாக இந்தியா வளர்ச்சி பெறுகிறது அப்படின்றப்ப ஜிடிபியை சொல்லுவாங்க. அந்த எண்கள் விளையாட்டுக்குள்ள நான் போகாம, நீங்க பொருளாதார நிபுணர்கள் நீங்க அதுக்குள்ள தான் வருவீங்க. உங்களுக்கான இந்தியா என்பது அவர் சொன்னது வந்து இந்தியா செழிப்பாக இருக்கிறது, ஆனால் இந்தியர்கள் வளமாக இல்லை அப்படின்றாங்க. நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்க? இந்தியா அண்ட் பாரத் ரெண்டு இருக்கு. நம்மளது வந்து ரெண்டு மட்டும் இல்ல, நம்ம 4 செஞ்சுரியில் இருக்கிற ஒரு நாடு. இது வந்து எந்த கண்ட்ரிக்கும் இல்லாத ஒரு விசேஷத்தன்மை என்னன்னா 21ஆம் நூற்றாண்டுலயும் இருக்கும், 20லயும் இருக்கும், 19லயும் இருக்கும், 18லயும் இருக்கும். அப்ப நடந்திருந்த சில செயல்களும் நடக்குது, 21ஆவதுக்கும் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் பாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நேத்திக்கு ஜிடிபியோட ஒரு அந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம 2 ட்ரில்லியனை கிராஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இல்ல ஆனா ட்ரில்லியன் சொல்லும்போது அது புரிகிறது, அது புரிகிறது. அந்த ஜிடிபி யாரெல்லாம் குறிப்பிடுதுன்றதுக்குள்ளலாம் நான் போகல. உங்களுக்கான இந்தியா வளமான இந்தியா. ஆமா, அப்படிதான் நீங்க பார்க்கறீங்க. அதாவது 73 ரூரல் இந்தியா நிறைய ஜாஸ்தியா இருக்கு. ஆனா மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம். நான் அதை பற்றியும் வருகிறேன். நம்ம அடுத்த கட்டத்திற்கு திரு நல்லசாமி, ஒரு விவசாயி சார்பாக இருக்கிற போது இந்த புள்ளி விவரங்கள் அப்படின்றது வந்து கிராமங்கள் முற்றாக துடை தெரியப்பட்டிருக்கிறது, அங்க வாழ்க்கை தரத்துல ரொம்ப மோசமான, ஏன்னா அந்த புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த புள்ளி விவரம் எப்படிப்பட்ட இந்தியாவை காண்பிக்குது? முதல் கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க திரு நல்லசாமி. அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயத்தினுடைய பங்களிப்புங்கிறது வந்து 65% இருந்தது 1947. இப்ப வந்து 14% குறைஞ்சிட்டதுன்னு சொல்றாங்க. ஆக விவசாயம் வந்து இதுல இருந்து வீழ்ந்துட்டதுன்னு தெரியுதல்ல. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் an industry which produces oxygen. இப்ப இந்திய நாடு விவசாய நாடா தொழில் நாடா? இப்ப தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா எந்த தொழிற்சாலையா இருந்தாலும் சரி கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவிடுது, ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஆனால் விவசாயம் மட்டும்தான் சூழலை கெடுக்காத ஒரு தொழில். இப்போ மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இங்கே சிவப்பு கம்பளை விரிச்சு இன்னைக்கு வந்து நாட்டில் நடக்கூடிய பெரிய வியாபாரம் குடிநீர் வியாபாரம் தான். மத்திய அரசு வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் தொடர்ச்சியாக உங்களிடம் வருகிறேன். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நான் உங்களிடம் ரொம்ப எளிமையாக வைக்கக்கூடிய கேள்வி என்பது, இந்த புள்ளி விவரம் ஒரு விவசாயியாக சொல்லுங்கள், இந்தியா விவசாயிகளுக்கான பூமியாக இருக்கிறதா? இந்த புள்ளி விவரம் எதை காட்டுகிறது? அதாவது விவசாயிகளுக்கான பூமியாக இல்லை. இன்னைக்கு வந்து விவசாயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நெருப்பு பிடிச்ச வீட்டு விட்டு வெளியே எப்படி ஓடுவாங்களோ அந்த மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. நம்ம பேசலாம் திரு நல்லசாமி. நான் தொடர்ந்து வருகிறேன் திரு நல்லசாமி. முதல் கட்ட வாதத்தை நான் வாங்கிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், இந்த விவாதத்திற்குள்ளாக நான் போகிற போது இந்த சுதந்திர இந்தியா என்பது பெரும்பாலும் உங்கள் கைகளில் இருந்தது, அதை நீங்க மறுக்க மாட்டீங்க. நீங்க அரசியல்வாதியா கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, கோட்பாட்டு அளவுகளில் கூட சொல்லலாம். முதல்ல இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்கிற போது எப்படிப்பட்ட சித்திரம் உங்களுக்கு தோன்றியது? இந்தியாவை பற்றிய என்ன சித்திரம் தோன்றியது திரு பீட்டர் அல்போன்ஸ்? அதாவது இந்த சர்வேனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் ரெவலேஷன். அதாவது டு சம் பீப்புள் இட் இஸ் சர்ப்ரைசிங், வியப்பாக இருக்கிறது, சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, சிலருக்கு வேதனை கலர்ந்து அதிர்ச்சியை தந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இது எந்த அரசியல் கட்சி யார் என்பதெல்லாம் பார்ப்பதை விட இந்த புள்ளி விவரங்களை வந்து ஒரு இந்தியனாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோணம். ஆகவே நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்றோ இல்லது நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பணியாற்றியவன் என்றோ என்று பார்க்காமல் ஒரு இந்தியனாக இந்த புள்ளி விவரங்களை பார்க்கின்ற போது எங்கேயோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது,
அதாவது வளர்ச்சி இல்லை என்பதல்ல. ஏன்னா இந்த சர்வே வந்து நீங்க ஐசோலேட்டடா பார்க்க முடியாது. இந்த சர்வே வந்து நீங்க வந்து பல்வேறு சர்வேகள் நடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸுடைய சர்வே இருக்கு, மிகப்பெரிய தொழில் குழும நிறுவனங்கள் வந்து ஃபோர்ப்ஸ் மேகசின் மாதிரி போன்ற நிறுவனங்கள் வந்து நம்முடைய உற்பத்தியை, இந்தியாவில் இருக்கின்ற பணக்காரர்களை, அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் கணக்கிடுகிறார்கள். அதிலே பார்க்கின்ற போது கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலக கோடீஸ்வரர்களில் வந்து இந்தியர்களுடைய எண்ணிக்கை வந்து வேகமாக கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் இப்பொழுது இந்த புள்ளி விவரங்களை பார்க்கின்ற போது நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், ஒய்யார கொண்டையிலே தாளம் பூவாம், அதற்கு உள்ளே இருக்கிறதா ஈரும் பேணும்னு சொல்லுவான். அதாவது இதை வந்து ஒரு ரொம்ப அது பழைய காலத்து பழமொழி. அதாவது வெளியே அலங்காரமாக இருக்கிறது, ஆனால் உள்ளே ஆழமாக பார்க்கின்ற போது பலவிதமான அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள், நாம் எதிர்பாராத தகவல்கள்லாம் இருக்கின்றன. நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் தொடர்ந்து வருகிறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ். திரு அருணன், இப்போ நான் இந்த புள்ளி விவரத்திற்குள்ள வருகிறேன். ஏன்னா இங்கே வந்து பொருளாதார நிபுணர் சொல்லக்கூடியது ஒரு செழிப்பான பகுதியை நோக்கி நம்ம நகர்த்துறோம் அப்படின்றதும், நீங்கள் வந்து இந்தியர்கள்ட்ட இருக்கக்கூடிய பாகுபாடு, அதை தான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் சொல்கிறது வந்து ஏழைகளுக்கான இந்தியா, பணக்காரர்களுக்கான இந்தியா. இதில் நான் பார்க்கிற போது புள்ளி விவரம் சொல்வது கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழகம் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10.69 கோடி குடும்பங்கள், மாத வருவாய் குறைவாக இருக்கிறது. சில பேருக்கு வேளாண் கடன் அட்டை கூட வழங்கப்படலை. மீன் படகுகள் பிடிப்பதற்கான ஒவ்வொருத்தருக்கும் சார்ந்த எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை. கிராமங்கள் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கு அப்படின்ற புள்ளி விவரம். ஏன் கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டது? என்ன தவறு நடந்தது? அதாவது இப்போ நம்முடைய பொருளாதார நண்பர் சொன்னார், இந்தியா இப்போ 2 ட்ரில்லியன் அந்த அளவுக்கான உற்பத்தி என்பது வந்து விட்டது என்று சொன்னார். அப்போ அதையே வேறு வகையில் சொல்லப்போனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. இது ஒரு சாதனை என்று முந்தா நாள் தான் பேப்பரில் செய்தி வந்துச்சு, அதை தான் நண்பர் சொல்கிறார். இப்போ பாருங்கள், இந்த உற்பத்தி என்பது ஒட்டுமொத்தமாக கூடியிருக்கு. ஆனால் அதனுடைய பயன் என்பது அடித்தட்டு கிராமப்புற குடும்பங்களுக்கு போய் சேரவில்லை. நான் இந்த 2 உண்மையை அங்கீகரிக்கணுங்கிறேன். 2 ட்ரில்லியனாக உற்பத்தி கூடியிருப்பதையும் நான் அங்கீகரிக்கிறேன். ஒன்றுமே நடக்கலைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்னன்னா அதனுடைய பயன் என்பது அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரவில்லை. ஆகவே இது ஒரு உண்மையான அனைவரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்வார்களே, அனைவருக்கும் போய் சேருகிற வளர்ச்சியாக இல்லை என்பதுதான் வேதனை. இப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு கணக்கு இருந்துச்சு, ஒரு நாளைக்கு 27 ரூபா சம்பாதிச்சா போதும், அவர் வறுமை கோட்டுக்கு மேலே தாவிடுவார், அதுக்கு கீழே இருந்தாதான்னு. அது நம்ம அப்போவே சொன்னோம், இது என்னங்க அர்த்தம் இல்லாமல் இருக்குது இந்த நாட்டில், அது எப்படி முடியும்னு கேலியெல்லாம் நிறைய சமூக ஊடகங்களில். 27 ரூபாய் வச்சு ஒருத்தர் எங்கே பிழைக்கலாம்னா நாடாளுமன்றத்தில் தான், அங்கே உள்ள கேண்டீனில் தான் ரொம்ப ரேட்லாம் ரொம்ப கம்மின்னு பட்டியல் போட்டு ஊடகங்கள் சமூக ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. கிராமங்களில் கூட பிழைக்க முடியாது வெறும் 27 ரூபாய் வச்சு. ஆகவே இந்த சர்வே, இந்த கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியம் என்றால், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ஒரு குடும்பத்துக்கு மாதம் ஒரு 5000 ரூபாயாவது வேண்டாமா? அந்த மாதிரி பார்த்தா 5000 ரூபாய் கூட சம்பாதிக்காத குடும்பங்கள் இந்திய கிராமப்புறங்களில் 75%. நான் இந்த இடங்கள்ல என்ன கொடுமை, நம்ம ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய காம்ப்ளெக்ஸை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராமங்கள்ல மாத வருவாய் குறைஞ்சிருக்கு, ஆனால் விலைவாசி நகரங்களில் இருக்கிறது மாதிரி தான் விற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறப்ப தான் மக்களுக்கான பிரச்சனை இருக்கிறது. நம்ம இது இப்படி இருக்குன்றது புரியுது, எங்கே தவறு நடந்தது அப்படின்றத பாலிசிக்குள்ளே இருந்து நம்ம பேசுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசலாம். பொருளியல் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து பேசுகிற போது ரொம்ப எண்ணிக்கை வைத்துட்டு விளையாட கேள்வி நேரம் விரும்பலை. உங்கள் வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள், அரசில் எங்கே தவறு நடந்தது, இனியாவது எங்கு சரி செய்யப்பட வேண்டும், விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இன்று நாம் விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்பது சமூக பொருளாதார சாதிய கணக்கெடுப்புகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான இந்தியா இருக்கிறது. ஒன்று பணக்காரர்களுக்கு, இன்னொன்று ஏழைகளுக்கு. ஏழைகளுக்கான இந்தியா மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படின்றத தான் புள்ளி விவரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. எங்கு நடந்தது தவறு, எங்கு சரி செய்யப்பட வேண்டும், விவாதிக்கலாம்.
திரு தவே. அவர் சொன்னது மாதிரி நீங்கள் சொன்னீங்க வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சி சார்ந்து பேசுகிறப்ப உலக வங்கியே சொல்லுது 120 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் முதல்லையே இந்த பாலிசியெல்லாம் கொண்டு வரப்ப எதிர்த்தது அப்படின்றது இது வந்து பணக்காரர்களுக்கு தான் போய் செல்வத்தை குவிச்சிரும், ஏழைகளுக்கு அந்த பலன் கிடைக்காது அப்படின்னு. அதைத்தான் புள்ளி விவரமும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதைத்தான் திரு அருணனும் சொல்கிறார். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? இல்லை, எந்த ஒரு கண்ட்ரிலையுமே வளர்ச்சிங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் தான் இருந்திருக்கு சிவிலைசேஷன் ஆரம்பத்துலேருந்தே. ஸோ கிராமத்தில் இருந்தால் கூட அவங்களால அந்த ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்டிவிட்டி கண்ட்ரியோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மினிமம் தான். அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் இவங்க கொடுத்தாலும் இவர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5000க்கு விட கம்மியாக இருக்கிறவங்க இவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் சொல்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் 10,000க்கு மேலே வாங்குறவங்கன்னு பார்த்தாக்க மொத்தமே 6 லட்சம் பேர் தான் இருக்கிறதா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, இந்த சர்வே சொல்லுது. ஆனால் அதே எப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மாறும்னாக்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் மொத்தமாக இதே வில்லேஜஸ்ல 4,61,000 பேர் இருக்காங்க. அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அத்தனை பேருமே உங்களுக்கு 10,000க்கு மேலே தானே இருக்காங்க சேலரின்னு பார்க்க போனீங்கன்னா. அண்ட் பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க 65,000 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,27,000 பேர் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார்லேயே இருக்காங்க. ஆனால் 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் தான் கொடுத்துருக்காங்க. கிராமப்புறத்தை மட்டும் தான், கிராமத்தை தான் நானும் சொல்றேன், கிராமத்தை தான் சொல்றேன். நீங்க சொல்லுவது என்பது ஒட்டுமொத்தமான இல்ல, ஒட்டுமொத்தம் இல்ல. இல்ல நகரங்கள் சேர்த்தா நீங்க அரசு ஊழியர்கள் சொல்றீங்களா? இல்ல, அரசு ஊழியர்கள் கிராமத்துல கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், நகர்ப்புறம் இல்ல. நகர்ப்புறம் இல்லாத அரசு ஊழியர்கள். ஆமா, இல்லாத. எதுல இருந்து அரசு ஊழியர்கள்னால அவங்க எல்லாம் இல்ல, அது சேர்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் தான். நம்ம இதற்குள்ள வருகிற போது அங்க இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்ல 5% அரசு ஊழியர், 3.57% அப்படின்றது வந்து தனியார் நிறுவனத்துல கிராமங்கள்ல இருக்காங்க. எல்லாமே ரூரலுக்கு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இல்ல, அது நகர்ப்புறத்துக்குள்ளும் அவங்க சில ஸ்டடி எடுக்கறாங்க. அர்பனைசேஷன்ல எவ்வளவு இருக்கு கிராமங்கள்ல. நான் ரொம்ப ஒட்டுமொத்தமா சொல்றது, நான் இப்படி வருகிறேன். நம்ம இவ்வளவு நகர்ப்புறம் பற்றிய டீடைல்ஸ் இந்த அறிக்கை இன்னும் வெளியிடல. அதுதான் சொல்றேன். நான் எடுத்துக்கிறது இப்ப நான் சொல்றது, நான் சொல்லுவது திரு தவே நான் சொல்லுவது நம்ம ஒட்டுமொத்தமாகவே நான் அதெல்லாம் கொண்டு வந்து வாழ்க்கை தரம் அப்படின்ற ஒரு தட்டுல வச்சு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவ்வளவு பெரிய வாழ்க்கையெல்லாம் கிராமத்துல வாழல. கிராமங்கள் ரொம்ப மோசமா தான் இருக்கு. அந்த இடத்துல தான் நான் கேட்கிறேன், இந்த நீங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி எல்லாம் பணக்காரங்களுக்கு தான், ஏழைகளுக்கு இல்ல. அப்படி சொல்லல. அதாவது வளர்ச்சி அங்கேயும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா படிப்பறிவுன்னு பார்த்தாலும் ஜாஸ்தியா இருக்கு. அக்ரிகல்ச்சர் வந்து 18%, முதல்ல இருந்த 30%ல இருந்து கிட்டத்தட்ட 18% தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்றது தான் பாயிண்ட் ஒன்று. ஆனால் எஜுகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் சேர்த்து கிட்டத்தட்ட 11 லட்சம் பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க. அதுல 51 விழுக்காடு கேஷுவல் லேபர், 51 விழுக்காடு. நான் கேட்பது, நான் திரும்ப வைப்பது கடந்த 7 ஆண்டுகள்ல ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான வேறுபாடு ரொம்ப தீவிரமா ஸ்டீப்பா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கண்ட்ரிக்கு ஒட்டுமொத்த இந்த 2 ட்ரில்லியன் நான் சொன்னேன் இல்ல ஜிடிபி, அதுவே பாத்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு ஆயிருக்கு 1 ட்ரில்லியனுக்கு. இந்த 7 வருஷத்துல தான் இன்னொரு ட்ரில்லியன் கிராஸ் பண்ணிருக்கு. 60 வருஷம் அந்த பலன் பணக்காரர்களுக்கு அதிகமா போயிருக்கு. அப்படி சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ வர இது வந்து எப்படின்னா, நம்ம எப்படி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் பார்க்கணும்னாக்கா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த சர்வேன்றது என்னன்னாக்கா ஒரு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஒரு ஸ்டடி, ஒரு பேஸ், ஒரு டிசீஸ்ன்னு சொல்லி ஒன்று ஐடென்டிஃபை பண்றீங்கன்னாக்கா இது வந்து வேர்ல்டுக்கே இது வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி இந்த சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரி, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரூரலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே அந்த மாதிரி தான் அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்லயும் சரி மற்ற ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இடத்தில் நீங்க சொன்னது மாதிரி நீங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல, அது மோசமான நான் அக்ரிகல்ச்சர் தானா குறைஞ்சிருக்கிறது. அல்போன்ஸிடமே நான் வந்து விடுகிறேன். இந்த வாதத்தை நான் உங்களிடம் திருப்புகிறேன். கிராமங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதம் கீழே விழுந்திருக்கு. இதை கண்டுகொண்டு விட்டது இந்த அரசு அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் இப்படியான திட்டங்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் கிராமத்தை இன்னொரு புறம் தள்ளுவது போல தான் இருக்கிறது. ஆனா தவே சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க திரு பீட்டர் அல்போன்ஸ்? அதாவது மைக்ரேஷன் டு அர்பன் ஏரியா வந்து இனிமேல் தடுக்கவே முடியாது. இதில் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் வந்து அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது சொன்னார், இந்தியன் எக்கனாமி வந்து அக்ரேரியன் எக்கனாமியாக இருக்கிறத வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி ஆக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து 1 ஏக்கரை நம்பி இருக்கிற விவசாயிகள் எண்ணிக்கை வந்து ஜனத்தொகை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்காவிலையோ யூரோப்லையோ இல்லை வளர்ந்த நாடுகள்லையோ 1 ஏக்கர் விவசாயத்தை நம்பி இருக்கிற விகிதாச்சாரம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து 1 ஏக்கர் விவசாய இன்கம்மை டிபெண்ட் பண்ணுறவங்க ஒரு ஆள் இருந்தால்
நம்ம இந்தியாவுடைய ரேஷியோ படி இது வந்து 13 பேர் 14 பேர் அந்த 1 ஏக்கர் விவசாய நிலத்தை இன்கம் எதிர்பார்த்துருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேண்டட் கிளாஸே நீங்கள் இந்த சர்வேல என்ன சொல்லுதுன்னா ஏறக்குறைய 60% ஜனங்களுக்கு வந்து லேண்ட் ஓனர்ஷிப்பே இல்லை. ஆக லேண்ட் ஓனர்ஷிப்பே இல்லைங்கும் போது எப்படி நீங்கள் விவசாய இன்கம் வந்து நீங்கள் கூட்ட முடியும்? ஆக இதில் ஒரு பாயிண்ட் என்ன முக்கியமான பாயிண்ட் பார்க்கணும்னா இப்போ இந்த இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 2 ட்ரில்லியன் எக்கனாமி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து இட் இஸ் எ லூட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். அதுதான் இவ்வளோ பெரிய எக்கனாமி வந்திருக்கு. அதாவது நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஆற்று மணல்ல இருந்து நீங்கள் வந்து நம்ம கடற்கரையில் இருக்கிற தாது மணல்ல இருந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கனிம வளத்தில் இருந்து நீங்கள் வந்து ஸ்பெக்ட்ரத்தில் இருந்து அத்தனை நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து that belong to the poorest of the poor of this country. ஆனா அவங்களுக்கு வந்து அதுல பங்கு கிடைச்சுன்னு வச்சுங்க இந்த டிஸ்பாரிட்டி வராது. குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், நான் இத ஜாயிண்ட் லூட்டிங் பை politicians. குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், இதுல இந்த லூட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அரசினுடைய இல்லை, அதற்கு பின்னால் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு அரசினுடைய நிலைப்பாடு இருக்கிறப்ப காங்கிரஸ் பாஜக இந்த 2 அரசுகளினுடைய செயல்பாடுகளையுமே எப்படி பார்க்கறீங்க? 2 அரசுகளுமே இதுக்கு பொறுப்பேற்கணும்னு பாக்குறீங்களா என்னன்னு கேட்கிறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து நான் அதான் முதலே சொன்னேன், இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன். இது நீங்கள் இன்றைக்கி வந்து நம்முடைய ஒரு ரிவர் பெட்டில் வந்து இன்றைக்கி மணல் அள்ளுறாங்க. இன்றைக்கி ஒரு நேற்று ஒன்று பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் கலிஃபோர்னியாவில் வாங்கின ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 ஏக்கர் வாங்கினதுக்கான பணம் எங்கேருந்து போயிருக்குன்னா நம்முடைய நேஷனலைஸ்டு வங்கியில் வாங்கின 2000 கோடி கடனை வாங்கி அதை சீட் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் வந்து 1000 ஏக்கர் கலிஃபோர்னியாவில் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இது யாருடைய பணம்? இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம அரசாங்கம் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து தான் அந்த பேங்குகளெல்லாம் உயிரோட்டமாக நம்ம சர்வே பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறோம். ஆக இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் போகிற போக்க பார்த்தீங்கன்னா போன தடவை யூபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கொடுக்குற உதவித்தொகையில் ஒரே பெண்ணு 2 வருஷத்துக்குள்ள 4 முறை கர்ப்பமாக இருந்தால்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 75 வயசு பெண்ணு வந்து டெலிவரி ஆகி கர்ப்பமாயிருக்கான்னு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு அண்ட் பாலிட்டிஷியன்ஸு ஜாயிண்ட் லூட்டிங். இதை போன்ற வந்து இதை வந்து இந்த மடையை அடைக்கலைன்னா இதை வந்து இந்த வேஸ்டேஜ் போகிற இடத்த அடைக்கலைன்னா இந்த டிஸ்பாரிட்டி அடைக்கவே முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் போட்ட திட்டங்களில் குறையில்லை, அதில் வந்து செலவழித்த மக்கள் கொடுத்த பணத்தில் குறையில்லை. ஆனால் இந்த டிஸ்பாரிட்டி வந்ததுக்கு இவ்வளவு பெரிய காரணம் லூட்டிங் த நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் லூட்டிங் த டாக்ஸ் பேயர்ஸ் மணி. இணைப்பில் இருங்க திரு நல்லசாமி, நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்பது திரு பீட்டர் அல்போன்ஸ் ஒன்று கோடிட்டு காமிச்சார். விவசாயிகள் தொடர்பாக திரு மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னப்போ ரொம்ப பெரிய அளவுகளில் விவசாயிகள்லாம் வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. சிறு விவசாயிகளுக்கான ஒரு மாற்றம் முன் வச்சப்ப நீங்க கடுமையாக எதிர்த்தீங்க. ஆனா திரு பீட்டர் அவர்களும் அதுதான் சரியானதுன்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்கறீங்க திரு நல்லசாமி? இல்லை, அதை ஏற்றுக்க முடியாது. நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது மக்கள் தொகை வந்து 30 கோடி, இன்னைக்கு 125 கோடி. இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கணும், கட்டுப்படுத்தலை. அதனால தான் வந்து ஒரு நபருக்கு வந்து நிலம் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகையை யாரையும் கொண்டு சமுத்திரத்தில் எடுத்து போட முடியாது, இருக்கிறவங்க வாழ்ந்தே தான் ஆகணும். அதனால் விவசாயத்தை வந்து இதை வந்து நம்பி இருக்கிறது தான் வேணுமா வெளிய. தொழில்ங்கிறது எந்த தொழில் நாட்டுக்குள்ளே வந்து இருக்குது? மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழிலுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு விட்டு இன்னைக்கு பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒன்றை தவிர அத்தனையும் எடுத்து போட்டோம். ஆக வாழ முடியாத பூமியாக நாடு மாற்றப்பட்டிருக்குது. அதனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பெற்றுச்சுங்கிறாங்க, அதாவது உணவு பாதுகாப்புங்கிறாங்க. ஃபார்மர் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட், ஃபுட் செக்யூரிட்டி நெக்ஸ்ட். ஆக உழவனுக்கே பாதுகாப்பு கிடையாது. 20 வருஷத்துல 3 லட்சம் பேர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற உணவு பாதுகாப்பு ஆகாயத்திலிருந்து தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பருப்பு தேவையில்லை 70% வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றோம். சமையல் என்ன தேவையில்லை 65% இறக்குமதி பண்றோம். ஸ்டார்ச் அடிக்கடி இறக்குமதி பண்றோம். இந்த வருஷம் வந்து கோதுமை இறக்குமதி பண்ணியிருக்காங்க, சக்கரை இறக்குமதி பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தேசிய அவமானம் இல்லையா? ஒரு இணைப்பிலே இருங்க திரு நல்லசாமி, ரொம்ப முக்கியமான இடம் தான் இது. பெரிய அளவுகளில் கிராமம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம விவசாயத்தை புறக்கணிச்சுட்டுலாம் பேசிட முடியாது. ஆனால் வந்து விவசாயத்தில் ஒரு மாற்ற முன்வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான இடம் வந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது வந்து லூட்டிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் டாக்ஸ் பேயர்ஸை பற்றி சொல்கிறார். இவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம இப்படி சுருக்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா?
இல்ல கொள்கை அளவுல இந்த அரசுகளினுடைய பிழையா நினைக்கிறீங்களான்றதை நான் ஒரு இடைவெளிக்கு பிறகு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்தியாவினுடைய உண்மையான முகத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நமக்கு சில இடங்கள்ல பெருமையாக இருக்கிறது, சில இடங்களில் வருத்தமாக இருக்கிறது. காரணம் 2 இந்தியாவாக பிளவுபட்டு இருக்கிறது. பணக்கார இந்தியா, ஏழை இந்தியா. தீர்வை நோக்கி கேள்வி நேரம் தொடரும். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்தியாவினுடைய உண்மையான முகம் என்ன, அது பற்றி தான் விவாதிச்சு கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் ஏன் பெருமளவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், ஏன் விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழிலாக இல்லை, ஏன் சொந்த நிலத்தை விட்டுவிட்டு நகர்ப்புறங்களை நோக்கி நகருகிறார்கள் விவசாயிகள், கிராமத்திற்கு என்ன ஆனது, விவாதிக்கலாம். திரு அருணன், 2-3 விஷயங்கள் தான் நம்ம இதில் விவசாயம் சார்ந்து பேசுகிறப்ப எங்க தவறு நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? விவசாயிகள் எங்கு வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறீங்க? அதாவது கிராமப்புற இந்தியா இவ்வளவு வேதனையிலே மூழ்கி கிடப்பதற்கு நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது போல இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது மற்றும் ஊழல், இது ஒரு காரணம், நான் ஏற்கிறேன். ஆனால் அதுவே காரணம் அல்ல, அல்லது அதுவே அடிப்படை காரணம் அல்ல. அடிப்படை காரணம் வேறு ஒன்று என்பது என்னுடைய மதிப்பீடு. இப்ப நண்பர் பீட்டர் அதான் நாசுக்கா சுட்டி காண்பிச்சாங்க. மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, விவசாயத்தை நம்பி இருக்க கூடாது என்று சொன்னாரு. அதான் சரியா போச்சுங்கிறார். இப்ப சிக்கல் என்னன்னா, ஒரு ஒரு விரிந்த நோக்கில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சி என்பது இயல்பாகவே விவசாயத்தை சார்ந்த குடும்பங்கள் அதிகமாக இருப்பதை விட தொழிலை நம்பிய குடும்பங்கள் அதிகமாக இருப்பது என்பது வளர்ச்சியின் ஒரு அடையாளம் என்பதையும் நான் ஏற்கிறேன். ஆனால் இந்தியாவில் என்ன கூத்தாகி போச்சுன்னா, விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடாது என்று சொன்னாங்களே ஒழிய விவசாயத்தை நம்பி இருந்த குடும்பங்கள் தான் இப்பவும் அதிகமா இருக்குது, மிக அதிகமாக. இப்ப இந்த புள்ளிவரங்கள்லாம் அதான் காமிக்குது. விவசாயத்தை நம்பி அதிகமான குடும்பங்கள் இருக்க, ஆனால் விவசாயத்தை கவனிக்காமல், அந்த குடும்பங்களுடைய வாழ்நிலையை பற்றி கவனிக்காமல், தொழிலை மட்டும், அதிலும் குறு சிறு நடுத்தர தொழில்கள் கூட அல்ல, பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை மட்டுமே கவனிக்கிற கொள்கை என்பதைத்தான் காங்கிரசும் சரி, நடுவில் 6 ஆண்டு காலம், இப்பொழுது 1 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியும் சரி அத்தகைய கொள்கையைத்தான் கடைபிடித்தன என்பது என்னுடைய மதிப்பீடு. இதுதான் அடிப்படையான கோளாறு. திரு பீட்டர் அல்போன்ஸ், நீங்க அவரோட பதிலை கேட்கலாம். இதுல நான் கூடுதலாக ஒன்று இணைக்கிறேன். இந்த விவசாயிகள் எல்லாம் விவசாய நிலத்தை விட்டு நகரத்துக்கு போறாங்க பாருங்க. நகரமயமாதலில் ஒரு மோசமான வாழ்க்கை சூழல் யாருக்கு அமைந்தது அப்படின்னா, கிராமத்திலிருந்து நிலத்தை விட்டுட்டு வந்தவங்க தான் ரொம்ப மோசமான சூழல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஒழுங்கான ஊதியம் இல்லாமல் நகர்ப்புறங்களிலும் மோசமான வாழ்க்கை விவசாயிகளுக்கு தான். அப்ப நீங்க சொல்ற மாற்று எப்படி சரியா இருக்கும்? சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், அதாவது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை குறையணும்னா அவங்களை அப்படியே வறுமையிலே வாடுவதாக இருக்கக்கூடாது. அவங்கள தொழில் சார்ந்த குடும்பங்கள் ஆனால் ஒரு இயல்பான நல்ல வாழ்வை அந்த மாறுதலுடன் இது நடந்திருக்கணும். இது என்ன ஆகி போச்சுன்னா, விவசாயத்தை புறக்கணிச்சு விட்டு அந்த விவசாய குடும்பங்களே அப்படியே கிராமப்புறத்தில் விட்டுவிட்டான். அதுதான் உள்ள சிக்கல். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய பதில். இதுல நான் இது நீங்க இது ஒரு நடைமுறையா நான் உதாரணம் சொல்றேன். பேராசிரியர் அருணன் அவர்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. நீங்க இப்ப திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலிருந்து நீங்க நிறைய மக்கள் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் இன்னைக்கு பிளாட்ஃபாரத்தில் தங்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா இவங்களுக்கு வீடு இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது, விவசாய இடம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் தங்கி பெறுகிற வாழ்க்கையை விட சென்னை நடைபாதையிலே இரவு நேரங்களிலே நடைபாதையிலே படுத்து குடும்பம் நடத்துகிற வாழ்க்கை பெட்டர் லைஃப்னு வராங்க. அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம ஆராயணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு நீங்க சொல்றது யதார்த்தத்தை சர்வே படிக்கிறேன். இப்போ இல்ல, நீங்க யதார்த்தத்தை மீறி இருக்கிறது. நீங்க விவசாயத்தை விட்டுட்டு வந்தவங்களுடைய கவலை என்பது ரொம்ப கவலை வேற வழி இல்லாமல் நெருக்கடியோடு இருக்கிறாங்க. திரு பீட்டர், சொல்லுங்க திரு பீட்டர். இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். 55 விழுக்காட்டு மக்களுக்கு நிலமே இல்லை. நீங்க சொல்ற அந்த 78% இருக்காங்கல்ல கிராமத்துல, நீங்க இதுல இன்னொரு சர்வேல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் பெயர்ந்தவங்கள்ல மற்ற கம்யூனிட்டிக்காரங்க தான் அதிகம். ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் அங்கே தான் இருக்கிறாங்க.
நீங்க அந்த சர்வேலே பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் வந்து மத்த ஜாதி ஆட்களை விட அவங்க நகர்ப்புறத்துக்கு வர முடியல, அவங்க இன்னும் கிராமப்புறத்திலே தான் இருக்கிறாங்க. இதை போல பல முரண்பட்ட தகவல்கள் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துல வந்து வேலை வாய்ப்புகள் இல்லை. வேலை வாய்ப்புகள் ஏன் இல்லை? அங்க வந்து விவசாயத்தினுடைய, நான் முதல்ல சொன்னேன், அவர் எனக்கு நல்லசாமி சொல்றதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து முதல்ல வந்து நீங்க 1971 கருத்திருமன் வந்து சட்டமன்றத்தில் பேசின முதல் உரையில சொன்னாரு, இந்த சப்சிடியை வந்து கன்சியூமருக்கு கொடுக்காதீங்க, விவசாயி கொடுங்கன்னாரு. ஃபுட் சப்சிடி வந்து ஒன்லி ஃபார்மருக்கு தான் நீங்க கொடுத்துருக்கணும். அதை வந்து நீங்க யூஸ் பண்ற நகர்ப்புறத்துக்காரனுக்கு ஏன் கொடுக்கல திரு பீட்டர் அல்போன்ஸ்? ஏன் அதை கொடுக்கல? நிறைய விவசாயிகளுக்கு ஆதரவாக பரிந்துரைகளை ஏன் ஒவ்வொரு அரசுமே செய்யல? இப்பவும் விவசாயிகள் கரும்புக்காக நெல்லுக்காக எங்களுக்கு நியாயமான விலை கொடுக்கணும்னு சொல்றப்ப ஏன் அரசு அதுக்கு காது கொடுக்கல? அதைத்தான் நான் கேட்கிறேன். ரெண்டு அரசுகளுமே ஏன் செய்ய மறுக்குதுன்னு தான் கேட்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்லுங்க. இதாவது வந்து நீங்க வந்து இதை வந்து நீங்க ஒரு வாதத்துல ஒரு நாள் நம்ம உட்கார்ந்து இதுல நிறைய இப்ப நீங்க லாபி, இப்போ இந்தியன் எக்கனாமி இருக்கு. நீங்க இன்னைக்கு கரும்பு வந்து இன்னைக்கு சுகர் வந்து 7.5 லட்சம் டன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சர்க்கரை வந்து ஸ்டாக்கில் இருக்கு. கேரளா மார்க்கெட்டும் போச்சு. நீங்க கர்நாடகா மார்க்கெட்டும் நமக்கு கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸை விட நமக்கு வந்து 2% வாட் டாக்ஸ் அதிகம். அதனால நம்ம சர்க்கரை வாங்க மாட்டேங்கிறாங்க. 7.5 லட்சம் டன் இருக்கிறதுனால கரும்பு முதலாளிகள் வந்து இன்னைக்கு கரும்பாலை முதலாளிகள் வந்து விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பணம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து இதை வந்து நீங்க உடனே வாட்டு எடுத்து இதை வந்து மாற்றணும் போது இங்க அரசாங்கத்தை வந்து யார் போய் பார்த்து யார் சொல்றது? இன்னைக்கு திரு நல்லசாமி, நான் உங்களிடம் தான் வர வேண்டி இருக்கிறது. திரு பீட்டர் அல்போன்ஸ் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடிய இடம் என்பது நிலமற்ற ஏழைகள். அது அவர் வந்து புள்ளி விவரம் கொடுக்கிறார். 56, நான் இதை கேட்டுக்குங்க திரு நல்லசாமி, 70 விழுக்காடு தலித் மக்களுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது. 50 விழுக்காடு பழங்குடி மக்களுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது. ஒரு நிலமற்ற அமைப்புல தான் கிராம சூழல் இருக்கிறப்ப அவங்க வந்து இயல்பாகவே நகரத்துக்கு தான் நகர முடியும். அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன திரு நல்லசாமி? இதுல நகர்றவங்களை பொறுத்த அளவுல ஜாதி வேறுபாடே கிடையாது. எல்லா ஜாதி சார்ந்தவங்களும் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் நகர்ப்புறத்துக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு கிராமங்கள்ல வந்து தொழில் பண்ண முடியாது. நகரத்துக்கு வந்து 365 நாளும் மும்முனை மின்சாரம் கொடுக்குறாங்க. கிராமத்துக்கு பார்த்தா 365 நாளும் மின்வெட்டு இருக்குது. எங்களுக்கு இரவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 14 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. 16 மணி நேரம் மின்வெட்டு. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால தொழில் எதுவும் தொடங்க முடியாது. நாங்கள் மின் இணைப்பு கேட்டா, இப்போ நான் வந்து விண்ணப்பிச்சா என்னுடைய பேரனுக்கு தான் கிடைக்கும். ஆனால் தொழிலுக்குன்னா உடனடியாக கொடுக்குறாங்க. ஆக இப்படிப்பட்ட இடையூறுகள் இருக்கு. கரும்பு பற்றி சொன்னாரு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆக அரசாங்கம் வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை பெற்று கொடுக்க வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆக 2 வருஷமா ஒரு ஆளக்கார கொடுக்காத இருந்தா, அரசு ஊழியர்களுக்கு 2 வருஷமா சம்பளம் கொடுக்காத இருந்தா போராட்டம் எந்த அளவுக்கு போயிருக்கு, உச்சகட்டத்துக்கு. ஆக விவசாயினா ஒரு ஏமாளி, இவன் தெருவுக்கு வந்து போராட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு உள்நாட்டில் சர்க்கரைக்கு விலை இல்லை, சர்வதேச சந்தையில் விலை இல்லை. ஏன் எத்தனை நாளுக்கு மாறல? இதே மாதிரி நெருக்கடி ஏற்பட்ட போது அமெரிக்காவில் எத்தனை நாளுக்கு மாறினாங்க, பிரேசில் எத்தனை நாளுக்கு மாறினாங்க. நெருக்கடியிலிருந்து அந்த நாடு மீண்டும் இன்னைக்கு ஒலிம்பிக் போட்டி நடத்துற அளவுக்கு வந்துருச்சு. நீங்க எத்தனை நாளை பத்தியே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. இணைப்பில் இருங்க திரு தவேனா. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி என்பது, விவசாயிகள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுறது மட்டுமல்ல, அவர் ரொம்ப முக்கியமாக சொல்றார், தொழில்துறை, நீங்க தொழில் தொடங்க வருவதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் இருக்கு பாருங்க, ரொம்ப அபாரமாக இருக்கிறது. பக்கத்துல ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடுன்னு போட்டி போட்டுக்கொண்டு நீங்க என்ன வேணுமானாலும் செஞ்சுக்கோங்க, தொழிலை தொடங்குங்க அப்படின்னு. ஆனால் விவசாயி தனக்கான பொருளுக்காக அது எந்த அரசும் விதிவிலக்கே கிடையாது. அப்ப இந்த புள்ளி விவரம் சரியாகத்தானே சொல்லுது? இல்ல, நிறைய கான்ட்ராடிக்டரா தான் இருக்கு. அதாவது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுகர் கேனை பத்திலாம் நிறைய, இப்போ கூட 6000 கோடி அவங்களுக்கு வந்து மில்ஸுக்கு கொடுக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 21,000 crores டியூ இருக்கு. அதுல 6,000 crores வந்து இந்த ஃபார்மர்ஸுக்கு அது கிடைக்காதனால. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 2-3 ரீசன். குளோபலா இருக்கிற ஒரு இங்க நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து கன்சம்ஷனோட ஜாஸ்தி நம்ம ஊர்ல இந்தியாவில். ரெண்டாவது, கிட்டத்தட்ட 40 லட்சம் டன் டோட்டலாக இந்தியாவில் ஸ்டாக் அப்படியே இருக்கு விற்காம. இன்னொன்று, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நம்மளோட ப்ரைஸ் ஜாஸ்தி, மற்ற கண்ட்ரியோட ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ண. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொள்முதல் விலை அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரக்கு ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஏன்னா காஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் அதுதான். பட் நம்மளோட இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இங்கே தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 32 டிஸ்ட்ரிக்டில் என்ன பாப்புலேஷன் நீங்கள் சொன்னீங்களே, மைக்ரேஷன் சொன்னீங்களே, ரீசன் என்னன்னாக்கா வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா
278 வில்லேஜ் இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் 822 ஸ்மால் டவுன்ஸ் தான் இருக்கு. ஆனால் பாப்புலேஷன் ஈக்குவலாக இருக்கு. 822 டவுனில் இருக்கிற பாப்புலேஷனும் 16,000 வில்லேஜஸில் இருக்கிற பாப்புலேஷனும் கிட்டத்தட்ட ஒன்று. இங்கே 52, இங்கே 57ன்னு சொல்லி வருது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் லேண்ட் இருக்கிறவங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18 லட்சம் வீடுகள் லேண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் 1 கோடி வீடுல 1 கோடி பேர் வீடு இதுல கிராமத்துல சொல்றது குடும்பங்கள் வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் வந்து விவசாய நிலம் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதே மாதிரி கேஷுவல் லேபர்ஸ் 66 லட்சம். ஆனால் வீட்டு வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 16. மொத்தமாக பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்ல லேண்ட் இருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சொந்தமா லேண்ட் இருக்கு எங்களுக்கு வந்து 70% தலித்துகளுக்கு நிலம் இல்ல. 56 குடும்பம், அதாவது 1 கோடியில நம்ம குடும்பமா பார்க்க வேண்டாம். 1 கோடி நான் ஒரு பொருளுக்காக சொல்கிறேன். இந்த தலித்துக்கு நிலம் இல்லை என்றால் பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை என்றால் அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை என்பதனால் தலித்துகள் இப்ப கௌரவ கொலைகளிலிருந்து எல்லாமே புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் இங்கிருந்து தான் தொடங்குது. நம்ம சமூக விஞ்ஞானம் அடிக்கொண்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம தீர்வு பகுதிக்கு வந்ததுனால 1.5 கோடி பேர்ல 1.5 கோடி அந்த விவசாயத்துல சொல்லிடுறேன். 1.5 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து ஒரு 50 லட்சம் பேர் வந்து சொந்தமா லேண்ட் வச்சிருக்காங்க. அந்த 1 கோடி பேர் இந்த விவசாயத்தை நம்பி ஒர்க் பண்றாங்க. அதாவது இந்த கூலி தொழிலாளியாவோ அந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்து செய்யறாங்க. அதாவது திரு அருணன் இல்ல இப்ப அதான் அந்த புள்ளி விவரங்கள்ல வந்து ரொம்பவும் போக முடியாது. ஆனா ஒரு சிலதை சொல்லி ஆகணும். அதாவது கிராமப்புற குடும்பங்கள்ல 30% குடும்பங்களுக்கு தான் நிலம் சொந்தமாக இருக்கு. இதுதான் இந்த புள்ளி விவரம் தருவது. மிச்ச 70% குடும்பங்கள் இந்த விவசாயத்தை, இந்த நிலத்திலே நடக்கிற விவசாயத்தை நம்பி இருந்தன. இன்னும் சரியா சொல்ல போனா பெரும்பாலும் விவசாய கூலிகளாக அவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விவசாயம் என்பது ஒரு ஆதாயமிக்க ஒரு தொழிலாக இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. இதுதாங்க அடிப்படை கோளாறுங்கிறேன் நான். அந்த வகையில் நண்பர் நல்லுசாமி சொல்வதை நான் ஏற்கிறேன். விவசாயத்தை லாபகரமான தொழிலாக ஆக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கொள்கைகள் வகுக்கப்படவில்லை. அதனால என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்சம் நெஞ்ச நிலம் வச்சிருக்கவங்க அதை வச்சு ஒரு ஆண்டு முழுக்க தேவையான தொகையை அவங்களால பெற முடியல. அதை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா கிடைச்சா போதும்னு ஓடி வர்றாங்க. இதுதான் உள்ள நிலைமை. இவங்க நிலத்தை தரிசா போடும் பொழுது அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாய கூலிகளாலையும் விவசாய வேலை செய்ய முடியல. ஆகவே விவசாயம் அல்லாத வேலைகளுக்கு போய்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. நான் இதுல இன்னொரு புள்ளி வரத்தை நான் அடுத்த விவசாயத்தை நீங்க வந்து ஒரு லாபகரமான தொழிலாக ஆக்குவது என்பது ஒரு அடிப்படையான கரெக்ஷன்கிறேன் நான். இதுல வேண்டிய கரெக்ஷன். திரு அருணன் தீர்வு பகுதியில் இந்த 51% கேஷுவல் லேபர் அப்படின்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வந்து மேனுவல் கேஷுவல் லேபர்னு போடுறப்ப இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் கேஷுவல் லேபரா இருக்கலாம். அவருக்கு அன்னைக்கு சர்வே எடுத்த அன்னைக்கு சவாரி கிடைச்சிருக்கலாம், பணம் கிடைச்சிருக்கலாம், மறுநாள் வந்து கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேஷுவல் லேபர்லேயே. இன்னும் சொல்ல வேண்டும்னா ஐடி இண்டஸ்ட்ரியிலே தொழிலாளர் நல சட்டம்லாம் இல்லை. அவர் நாளைக்கே வந்து ஃபயர் அண்ட் ஹயர் தூக்கி எறியப்படலாம். இந்த 51 விழுக்காடு கேஷுவல் லேபராக வைத்துக்கொண்டு எந்த விதமான நிரந்தர பாதுகாப்பெல்லாம் இல்லாம நீங்க அதற்காகத்தான் போராடக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறதுனால, அந்த தளத்தில் இருக்கிறதுனால இதை எப்படி பார்க்கிறீங்க? அதுதான் இப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் இடதுசாரிகளாகிய நாங்களும் கிராமப்புறங்களில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலம் சொந்தமாக இல்லாதவர்கள் பெரும்பாலும் விவசாய கூலிகளா இருக்காங்க. இன்னொரு கணக்கு என்னன்னா ஒரு 55% அதுல உள்ளவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னும் 45% யாருன்னு பார்த்தா பிற்படுத்தப்பட்ட மக்கள், விவசாய கூலிகள். இந்த புள்ளி விவரங்கள்லாம் பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்ப புதிய போக்குவது என்னன்னா இவங்க எல்லாருமே விவசாயத்தை சார்ந்த கேஷுவல் லேபர்கள் அல்ல, இப்ப விவசாயம் அல்லாத கேஷுவல் லேபர்கள் அதிகமாயிட்டு வர்றாங்க என்பது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இப்ப அதனாலதான் என்ன ஆகுதுன்னா ஒண்ணு நகரங்களை நோக்கி வருவது, அல்லது நகரங்கள்ல வேலை பார்த்துட்டு அங்க கிடைக்கக்கூடிய கூலியை வச்சுட்டு தூங்குவதற்கு மட்டும் மீண்டும் கிராமத்துக்கு போவது என்று இந்த நிலைமை ரொம்ப மாறிக்கொண்டு வருகிறது. இத்தகைய நிரந்தர வருமானம் இல்லாமல் நிலமும் இல்லாத கிராமப்புற குடும்பங்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இருக்கின்றனவே. இதை என்ன செய்ய போகிறோம்? இந்த நிலைமை நீடித்தால் இது எப்படி இந்தியா ஒளிரும்னு எனக்கு புரியல. இந்த ஒன்றை மட்டும் சொல்றேன். ஆகவே இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நண்பர் பீட்டர் ஆல்பர்ட்ஸ் ஒரு நோக்கத்தில் அவர் சொன்னாரு. நான் என்ன சொல்ல வர்றேன், நகர்ப்புறத்துக்கும் மானியங்கள் தேவை, அதை நான் அப்புறம் பேசுவோம். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ள இந்த உழைக்கிற ஆனால் நிரந்தர
வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மானியங்கள் இல்லை என்றால் அவருடைய வாழ்வு மேலும் நரகமாகி போகும் என்பதை இந்த ஆட்சியாளர் உணர வேண்டும். காரணம் மானியங்களை வெட்ட துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் தவேட்ட வரதுக்கு முன்னாடி திரு பீட்டர் அல்போன்ஸ், முக்கியமாக இந்த கேஷுவல் லேபர் பார்க்கிற போது அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான மருத்துவமனைகள் அப்படின்னு பார்க்கிறப்ப இன்னைக்கே அந்த பத்திரிகைகள்ல வந்தது எஜுகேஷன் மெடிசன் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்றது முழுவதுமாக பிரைவேட் கையில போயிடுச்சு. அவங்க தான் டாமினன்ஸா இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான இடம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து 56 விழுக்காடு வந்து டெய்லி வேஜஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. நம்மளுக்கு அடுத்தது தான் பீகாரே இருக்கிறது. இந்த இடத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏராளமான தொழிலாளர்கள், அவங்களுக்கான பணி பாதுகாப்பு இல்லாத சூழலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திரு பீட்டர் அல்போன்ஸ், இதில் வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது தமிழ்நாடு வந்து கம்பேரட்டிவ்லி வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்டு, இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது வந்து பெரிய அலாமிங்காக இருக்குது. இதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு டாஸ்மாகுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சராசரியாக நீங்கள் வந்து மாதம் வந்து 5000 ரூபாய் வருமானத்திற்கு கீழே உள்ளவர்கள் 78 விழுக்காடு இருக்கிறார்கள். இந்த 78 விழுக்காடுன்னா ஒரு நாளைக்கு வந்து 165 ரூபா தான் அவருக்கு சம்பளம் வருது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி சராசரியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விற்கிற மது விற்பனையை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 21 கோடியிலிருந்து 26 கோடி வரைக்கும் ஒரு விற்கிறதாக நம்ம வந்து இப்போ கணக்கு போட்டு பார்த்துருக்குறோம். ஒரு குவார்ட்டர் வந்து 95 ரூபான்னு சொல்கிறாங்க, சிலது குவார்ட்டர் வந்து 120 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு, பைட்டு, சாப்பாடு. அப்போ 165 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு தொழிலாளி இன்னைக்கு டாஸ்மாகில் கொண்டு போய் இவ்வளோ பணம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு பேராசிரியர் அருணன் சொன்னாரு, மானியம் கொடுங்கள், இலவசம் கொடுங்கள்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் இந்த நாம் நினைக்கிற முன்னேற்றம் வந்து அந்த செக்ஷனுக்கு நம்ம எந்த செக்ஷனுக்கு முன்னேற்றம் வேணும்னு சொல்றோமோ அந்த செக்ஷனுக்கு முன்னேற்றம் வருமா? அப்போ அதை வந்து நம்ம அதை உற்று பார்க்க வேண்டாமா? தமிழ்நாடு வந்து இன்னைக்கு அதுக்கு ஒரு அலார்மிங் சிக்னல் இல்லையா நமக்கு? இணைப்பிலே இருங்க திரு தவே, ஒரு முக்கியமான இடம் தான் இது. நம்ம இது தீர்வு பகுதியில் வந்ததுனால நான் தொடர்ச்சியாக இந்த அரசினுடைய பட்ஜெட்லாம் பார்க்கிறப்ப மானியங்களை வெட்டுவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெரிய ரோல் பண்ணியிருக்கு. ஆனால் அதில் மானியத்தை குறைச்சிட்டாங்க, அதுக்கான பணத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க. இந்த அரசினுடைய செயல்பாடு என்பது இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த வித்தியாசம், ஏழை பணக்காரனுக்கான வித்தியாசம் அதிகப்படுத்த தான் போகுது அப்படின்ற அலாமிங்கையும் கொடுக்குறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து எந்த அளவுக்கு இது வந்து ஆத்தென்டிக் ரிலையபிள் டேட்டா by the surveyor as well as the person who has given. எண்ணிக்கையில கூட குறைச்சிருக்கலாம், எண்ணிக்கையில இருக்கலாம். ஆனா உண்மை இருக்கும்போது உண்மையாவே இது வந்து என்ன ஆகும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இது வரைக்கும் கட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா மிடில் மேன் இன்டர்மீடியட் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக தான் ஸ்கீம்ஸ் போட்டிருக்குது. சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே இதை பண்ணும்போது இதோட ஐடியாவே என்னென்னா எப்படி இன்னும் வந்து ஹெல்த் வெல்ஃபேர், ஹெல்த்து, அதுக்கப்புறம் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இதுக்கெல்லாம் எப்படி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் ஃபோக்கஸ் ஏரியா. குறுக்கிடு நான் இப்போ குறிப்பிட்டது போல ஹெல்த் எஜுகேஷன்ல பிரைவேட்டரோட டாமினன்ஸ் ஏன் வருது அப்படின்னா இதற்குள்ள அரசினுடைய நிதி வந்து குறைஞ்சு போச்சு. ஆமா, அரசினுடைய பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சு போச்சு. அதனால தான் பிரைவேட் வந்து அதிகமாகறாங்க. நான் அந்த இடத்தை தான் கேக்குறேன். சார் எப்படி சொன்னாரோ இது வந்து ஒரு நியூ ரெவல்யூஷன் சொல்ற மாதிரி ஒரு புதிய சில நம்மளுக்கு வந்து சில தாட் ப்ராசஸை கொடுத்துருக்கு. நிறைய இடத்துல வந்து இது வந்து எந்த அளவுக்கு ஃபேக்ட், எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரியாலிட்டி, எந்த அளவுக்கு ஃபியூச்சர் விஷனுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு பிளானிங் ப்ராசஸே சேஞ்ச் ஆகும், ஒரு பேரடைம் ஷிஃப்டே வரும். பிளானிங் ப்ராசஸ் இவ்வளவு நாள் இப்படி இருக்குனாக்க இனிமேல் வந்து ப்ராபபிளி நம்மளோட சோஷியல் செக்டார், சோஷியல் ஏற்கனவே இருக்கிறது தான் ஸ்மார்ட் சிட்டிஸோட என்ன கான்செப்ட், அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்லம்ல நீங்க சொன்னீங்க மைக்ரேஷன். ஒரு நேயர்களுக்கு புரியறதுக்காக நான் ஒன்னு விளக்குறேன், நீங்க அதுக்கு பதில் மைக்ரேஷன். இன்னைக்கு நகர்ப்புறம் சார்ந்து இன்னைக்கு மெட்ரோ ரயில் வந்திருக்கிறது. கூலி வேலை செய்கிறவர்கள் இங்கிருந்து முன்னாடி ஸ்லம் போர்டெல்லாம் வந்து வீடுகள்லாம் நகரத்தினுடைய பிரதானத்திலே இருந்தது. இன்னைக்கு அவர்கள்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெய்லி வேஜஸ்ல பெரிய இன்க்ரிமெண்ட் எல்லாம் வரல. அவர்களால் அந்த 40 ரூபாய் கொடுத்து பயன்படுத்த முடியாது. பல ஸ்மார்ட் சிட்டிஸ், பல இந்த மாதிரியான திட்டங்கள் ஏழைகளுக்காக இல்ல அப்படிங்கிற பார்வையையும் அங்கதான் வந்து வேறுபாடு அதிகமாயிட்டு கிடையாது. அதெல்லாம் என்னன்னா நிறைய யூசேஜ் ஜாஸ்தியாகும், வால்யூம் ஜாஸ்தியாகும் போது பிரைசஸ்லாம் குறையுன்றது ஒரு பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா நம்ம எஜுகேஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆச்சோ அப்போவே மைக்ரேஷன் ஜாஸ்தி ஆகுதுன்றது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எஜுகேஷன் லெவல் இன் வில்லேஜஸ் ஜாஸ்தியாச்சு, ஜாஸ்தி ஆகும்போது அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் சிட்டிஸ் ஜாஸ்தியாச்சு. சிட்டிஸில் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும் தான், இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது மைக்ரேஷனை. ஆனால் சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்.
சோ அதுக்கு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏழைகளுக்கானதா இருக்கணும். டெஃபினட்டா அதுதான் ஹவுசிங் ஃபார் ஆல். அந்த ஸ்கீம் இப்போ கொடுத்திருக்காங்களே, ஹவுசிங் ஃபார் ஆல் வந்து ஸ்லம் டெவலப்மெண்ட் தான். இந்த ஸ்லம்ன்ற கான்செப்டை எடுத்துட்டு சேரி அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து லோ காஸ்ட் ஹவுசிங் எல்லாருக்குமே அங்க வரவங்களுக்கு. ஸோ ஒரு விஷனோட தான் இதை பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே அதுக்கு இன்னும் அந்த விஷனை பார்த்து போகிறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். திரு நல்லசாமி, ஒரு விவசாயியாக நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த விவாதத்தினுடைய ஆன்மாவே கிராமத்தை முன் வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எந்த இடங்கள்ல வந்து அரசு கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப புள்ளி விவரமெல்லாம் நமக்கு கிடைச்சிடுச்சு, அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய விவசாயினுடைய குரலை நீங்க பதிவு செய்யலாம். சொல்லுங்க நல்லசாமி. அதாவது இந்த புள்ளி விவரம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளே நகர்ப்புறங்கள்ல இருந்து தான் கிராமத்துக்கு பணி நிமித்தமாக வந்துகிட்டு இருக்காங்க பல பேர். இப்போ கிராம நிர்வாக அலுவலர் கிராமத்தில் தான் குடியிருக்கணும்னு சட்டம், வேலை செய்கிற கிராமத்தில். ஆனால் அவங்க பல பேர் வந்து நகர்ப்புறங்கள்ல இருந்து பணி நிமித்தமாக கிராமத்துக்கு வர்றாங்க. கிராமத்தில் தான் குடியிருக்கணும்னு சொல்லி நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் வலியுறுத்தினாரு, அவர் பந்தாடப்பட்டார். அதனால இந்த புள்ளி விவரம் எல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. நகர்ப்புறங்களுக்கு மக்கள் வந்து போறதை தடுக்க முடியாது, நகர்ப்புறங்களில் வசதி வாய்ப்பு செஞ்சுக்கிட்டே கொடுக்கணும் இருந்தா இப்போ வந்து உணவு உற்பத்தி குறையுது, விவசாயம் நின்று போயிரு. இப்பவே அதிகமாக இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு காலகட்டத்தில் உலக அளவில் பற்றாக்குறை வருகின்ற பொழுது நம்ம நாட்டுக்கு எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி இந்த 125 கோடி மக்களுடைய வயிற்றை நிரப்ப முடியும்? அப்ப கொத்து கொத்தா மடியிறத்தவர வழியே இல்லையா? இல்லதானே? அதனால வந்து இன்னைக்கு வந்து விவசாயத்தை காப்பாற்றியே ஆகணும், கிராம பொருளாதாரத்தை உருப்படும்படியே செஞ்சே ஆகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு வந்து மக்கள் வந்து வேகமா இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. இதை வந்து தடுத்து நிறுத்தாவோனா ஒரு காலகட்டத்தில் பெரிய போராட்டம். இன்னைக்கு கிராம பகுதியில் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு கொத்தனாருக்கு 700 ரூபாய் கூலி, அதே நேரத்தில் ஒரு MA முடிச்ச பையன் 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிற, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கல. படிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்க, ஆனா வேலை வாய்ப்புக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. நன்றி. 85 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு. ஏன்னா வந்து இந்த புள்ளி விவரங்களை நம்ம ஒரு மேலெழுந்த வாரியாக மேலடுக்கிலேருந்து ஆரம்பிச்சு அதனுடைய விவாதத்தின் தன்மையை கொண்டு வந்து கிராமத்தினுடைய அந்த ஏழையினுடைய ஆன்மாவில் தான் அந்த கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறோம். ஆட்சியாளர்கள், சமூகவியலாளர்கள் எல்லா தரப்பும் சிந்திக்க வேண்டிய இடம். ஆனால் ஒன்றைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், இந்தியாவில் கிராமங்களும் இருக்கின்றன, அதில் இருக்கக்கூடிய ஏழைகளும் இருக்கிறார்கள். அப்படின்ற தளத்தில் உங்கள் 2 பேருக்குமே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், திரு நல்லசாமி, உங்கள் 2 பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வி நேரம் அப்படின்றது வந்து இந்த புள்ளி விவரங்களின் எண்ணிக்கையை கொண்டு மட்டும் நம்ம சொல்லலை. இந்த கேள்வி நேரத்தினுடைய ஆன்மா கிராமத்தில் தான் இருக்கிறது. அந்த கிராமத்தை நோக்கித்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் நகர வேண்டும் அப்படின்ற எண்ணங்களோடும் கோரிக்கைகளோடும் விடைபெறலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.